வணக்கம் நேயர்களே, டாக்டர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நாளில் புற்றுநோய்னா என்ன, அதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் வழங்கப்படுகிறது, நவீன தொழில்நுட்பம் மூலமாக புற்றுநோயை 100% குணப்படுத்த முடியுமா, ஏழை மற்றும் பாமர மக்கள் பயனளிக்கும் வகையில் இந்த காப்பீடு திட்டம் மூலமாக சிகிச்சை வழங்கப்படுகிறதா போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக சென்னை கௌரிவாக்கம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ருங்கேரி சாரதா ஈக்வட்டாஸ் மருத்துவமனையினுடைய மெடிக்கல் டைரக்டர் டாக்டர் வைத்தீஸ்வரன் வேலாயுதம் அவர்கள் நேயர்களுடைய கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். புற்றுநோய் ஒரு குணப்படுத்த முடியாத நோய் அப்படிங்கிறத திரைப்படங்களில் பார்த்து தான் இவ்வளோ கொடிய நோயா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்சம் மக்களிடத்தில் இருந்துச்சு. புற்றுநோய் ஒரு குணப்படுத்த முடியாத நோய் தானா, இல்லை 100% குணப்படுத்த முடியுமா? புற்றுநோய் டெஃபினட்டாக குணப்படுத்த முடியும். அது ஸ்டேஜை பொறுத்து இருக்குது. ஸ்டேஜ் 1 இல்லை ஸ்டேஜ் 2 இருந்தால் நம்மளால் அதிகமான பேஷண்ட்ஸை குணப்படுத்த முடியுது. ஸ்டேஜ் 3 இருந்தால் அட்லீஸ்ட் 50% பேஷண்ட்டை குணப்படுத்த முடியுது சில கேன்சர்களில். ஸ்டேஜ் 4 மட்டும் நம்மளால் இன்னும் முழுசாக குணப்படுத்த முடியல. 30% பேஷண்ட்ஸை சில கேன்சர்களில் ஸ்டேஜ் 4 இருந்தாலும் நம்ம நவீன ட்ரீட்மெண்ட்னால ரொம்ப வருஷம் வாழ வைக்க முடியுது. டாக்டர், நீங்கள் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான பிரிவுகள் இருக்கக்கூடிய கேன்சர் நோயாளிகள் கண்டிப்பாக 100% குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னீங்க. ஒருவேளை அவங்க குணப்படுத்தி முடிச்சுட்டு மீண்டும் அவங்க புற்றுநோயால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஸ்டேஜ் 1 இல்லை ஸ்டேஜ் 2ல் அப்படியே கேன்சர் திருப்பி வந்தாலும் ஃபஸ்ட்டு 3 வருஷத்தில் தான் 95% திருப்பி வர கேன்சர்ஸ் வரும். அதனால் 3 வருஷத்துக்கு நம்ம பேஷண்ட்ஸை இன்டென்சிவ் ஃபாலோஅப்பில் வச்சுருப்போம். இன்டென்சிவ் ஃபாலோஅப்னால் 3 மாதத்துக்கு ஒரு தாட்டி பேஷண்ட்டை நம்ம திருப்பி கூப்பிட்டு அவங்களுக்கு சில டெஸ்ட்டுகள், ஒரு கேன்சருக்கு வேறு டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டுகள் பண்ணி அந்த டெஸ்ட்டுகளை பொறுத்து திருப்பி வருதா இல்லையான்னு கண்டுபிடிப்போம். சிலருக்கு பிளட் டெஸ்ட்டில் கண்டுபிடிக்கலாம், சிலருக்கு எக்ஸ்ரே, சிலருக்கு ஸ்கேன்ஸு அந்த மாதிரி தேவைப்படும். 3 வருஷத்துக்கு மேலே கேன்சர்ஸ் திருப்பி வர்றது ரொம்ப ரொம்ப ரேர். தமிழ்நாட்டில் பெரும்பாலும் எந்த வகையான புற்றுநோயால் பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க, அதுக்கு என்ன காரணம் டாக்டர்? இது நல்ல கேள்வி. தமிழ்நாட்டில் கேன்சர் டியூமர் ரெஜிஸ்ட்ரின்னு இருக்குது. இது அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் ரன் பண்ணுறாங்க, மெட்ரோபாலிட்டன் கேன்சர் ரெஜிஸ்ட்ரி. அதில் தான் மேக்ஸிமம் நம்மளுக்கு டேட்டா கிடைக்குது. இப்போ தமிழ்நாடு கேன்சர் ரெஜிஸ்ட்ரியும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, எந்த கேன்சர் அதிகமாக இருக்குன்னு. ஆண்களில் வேறு, பெண்களில் வேறு. பெண்களில் மார்பக புற்றுநோய் நம்பர் 1 இடத்த பிடிச்சிருக்கு. இப்போது கர்ப்பப்பை வாய் கேன்சர், சர்வைக்கல் கேன்சர், அது ரொம்ப அதிகமாக இருக்குது. 3வது சினைப்பை கேன்சர், அதுவும் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. இதில் பிரெஸ்ட் கேன்சரும் ஓவரியன் கேன்சரும் ரிலேட்டட் டு லைஃப் ஸ்டைல். இது லைஃப் ஸ்டைல்னால் வரதுக்கு அதிகமாகிட்டு வருது. சர்வைக்கல் கேன்சர், அதாவது கர்ப்பப்பை வாய் கேன்சர், இப்போ முதல்ல இருந்ததோட இப்போ கம்மியாகிட்டு வருது. இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இது இன்னும் ரொம்ப கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் இப்போது வேக்சின் கொடுக்க போகிறாங்க, HPV வேக்சின். அது கொடுத்தா இந்த கேன்சரை ரொம்ப ரொம்ப குறையலாம். ஆண்களில் வர கேன்சர் வாயில் வர கேன்சர், ஓரல் கேன்சர், நுரையீரல் கேன்சர், லங் கேன்சர், அப்புறம் இரைப்பை கேன்சர், ஸ்டமக் கேன்சர் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. இந்த 3 கேன்சருமே டுபாக்கோ யூஸ் ரிலேட்டடு. ஓரல் கேன்சர் புகையிலை பழக்கத்தினால வருது, லங் கேன்சர் ஸ்மோக்கிங்னால வருது, ஸ்டமக் கேன்சர் ஸ்மோக்கிங்னாலேயும் வரலாம். ஸோ இந்த ஸ்மோக்கிங்கோ டுபாக்கோவும் நிறுத்தினா இந்த கேன்சர்கள் குறைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருதுன்னு, அதுக்கப்புறம் சினைப்பை புற்றுநோய் அதிக அளவில் இருக்குது அப்படின்னு, கர்ப்பப்பை புற்றுநோய். ஸோ பொதுவாக இந்த PCOD இந்த மாதிரியான பேஷண்ட்ஸுக்கெல்லாம் புற்றுநோயாக மாறுவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குதா டாக்டர்? PCODக்கும் புற்றுநோய்க்கும் சம்மந்தம் கிடையாது. பட் PCOD ஒபிசிட்டினால் அதிகமாகுது. இந்த மார்பக புற்றுநோயும் ஓவேரியன் கேன்சரும் ஒபிசிட்டினால் அதிகமாகலாம். இன்டைரக்ட் கனெக்ஷன் இருக்குதே தவிர டைரக்ட் கனெக்ஷன் கிடையாது. ஆண்களுக்கு பெரும்பாலும் டொபாக்கோ யூஸ்னால தான் கேன்சர் வருது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஒரு நபருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, எனக்கு ஏன் வந்தது கேன்சர் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இருக்கிறாரு. ஸோ அவருக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? கேன்சர் ஏன் வருதுன்னு முழுமையாக நம்ம சயின்டிஃபிக்கலி கான்கர் பண்ணிட்டோமா அந்த கொஸ்டினை இல்லை. பட் ஆனால் ஓரளவு நம்மளுக்கு ஐடியா இருக்குது ஏன் கேன்சர் வருதுன்னு. கேன்சர் வர்றதுக்கு காரணம் மியூட்டேஷன். இப்போ கம்ப்யூட்டர் கோடில் ஒரு மிஸ்டேக் நடக்கிறதுன்னா அந்த
சாஃப்ட்வேரே வீணாக போயிடுது, நம்ம ரீஇன்ஸ்டால் பண்ணுறோம். அதே மாதிரியே நம்ம ஜெனட்டிக் கோடுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஜெனட்டிக் கோடில் வந்து மியூட்டேஷன், மாற்றங்கள் தான் மியூட்டேஷன். அந்த மாற்றம் வந்ததுன்னா கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாற்றங்களுக்கு காரணம் ஒரு 3-4 இருக்குது. ஒன்று, பரம்பரையாக வரலாம் அந்த மாற்றம். மியூட்டேஷன் வந்து அவங்க அப்பாலேருந்து இருக்கலாம், அவங்க தாத்தாலேருந்து இருக்கலாம், அது பேரனுக்கு வந்திருக்கலாம். அந்த மியூட்டேஷன்னால கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பெரிய ஃபெமிலியல் கேன்சர்ஸ் இல்லை ஹெரிடிட்டரி கேன்சர் சிண்ட்ரோம்ஸ்னு சொல்லுவோம். ரெண்டாவது, லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸு லைக் ஸ்மோக்கிங்கு, ஆல்கஹாலு, அதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் நம்மளாம் வந்து அதை நம்ம பழக்கமாக்கிக்கிறது, அதனால் கேன்சர் வரலாம். இது இல்லாமையும் என்வைரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னால கேன்சர் வரலாம். ரேண்டம் மியூட்டேஷன்ஸ், அதாவது ஒரு ரேண்டமான ஈவெண்ட், அந்த மியூட்டேஷன் எந்த ரிஸ்க் ஃபேக்டரும் இல்லாமையும் நடக்கலாம். இந்த என்வைரன்மெண்டல் ஃபேக்டர்ஸில் வந்து நம்ம டெய்லி எதுக்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிறோம் இந்த மாடர்ன் லைஃப்பில் நம்மளால் சொல்லவே முடியாது. ஒரு நாளைக்கு நம்ம டிராஃபிக்கில் அவ்வளோ நாய் நிற்கலாம், டிராஃபிக்கில் அவ்வளோ நாய் நம்ம பைக்கில் போகலாம். அப்போ நம்ம வந்து அவ்வளோ புகைகள், மற்ற வண்டியோட புகைகளை நம்ம வந்து இன்ஹேல் பண்ணலாம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, ஃபார் எக்ஸாம்பிள் பழம் சாப்பிட்றீங்கன்னா அது வந்து கார்பைடு யூஸ் பண்ணி பழுக்கிறாங்கன்னா அந்த கார்பைடு வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டரை மியூட்டேஷனை காஸ் பண்ணுறதுக்கு. டைஸ் யூஸ் பண்ணுறது, இந்த டைஸு க்ளோத்ஸில் யூஸ் பண்ணலாம், மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம், சாப்பாட்டில் யூஸ் பண்ணலாம், தலைக்கு யூஸ் பண்ணலாம். இந்த டைஸும் வந்து கார்சினோஜன்ஸாக இருக்கலாம். சாப்பாடே கூட கார்சினோஜனாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ரெட் மீட் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுற நாடுகளில் அவங்க ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா, ரெட் மீட், எஸ்பெஷலி ப்ராசஸ்டு ரெட் மீட், உடனே ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றவங்களில் கேன்சர் வந்து எஸ்பெஷலி பெருகுடல் கேன்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆராய்ச்சி. ஃப்ரான்ஸ் நாட்டில் தான் இந்த ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சாப்பாடுலேயே கூட கார்சினோஜன் இருக்கலாம். ஸோ நம்ம வந்து வெறும் ஸ்மோக்கிங்னால வரும் அப்படின்னு நம்ம சொல்லலை. ஸ்மோக்கிங்னால நிறைய கேன்சர்ஸ் வருது. ஸ்மோக்கிங் நிறுத்தினா கேன்சருக்கு அந்த ஸ்மோக்கிங் ரிலேட்டடு கேன்சர்ஸ் கம்மியாகலாம். ஸ்மோக்கிங் இல்லாமல் மற்ற ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் எனக்கு ஞாபகம் வருது வந்து, தண்ணி நம்ம வந்து பிளாஸ்டிக் பாட்டிலில் குடிக்கிறோம், இல்லை சூடான சாம்பாரை வந்து பிளாஸ்டிக் பையில் பேக் பண்ணி பார்சல் எடுக்கிறோம். இதெல்லாம் இன்னும் இன்டராக்ஷன் இருக்குது. பிளாஸ்டிக் எவ்வளோ நம்ம கன்சியூம் பண்ணுறோம், அதனால் கேன்சர் வருதா, அதெல்லாம் இன்னும் ஆராய்ச்சிகள் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2ல் இருக்கிறவங்க புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்க குணமடைஞ்சிருப்பாங்க, இல்லை ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க மறுபடியும் அந்த டொபாக்கோ யூஸ் பண்ணும்போது அவங்க என்ன மாதிரியான மனநிலையில் இருப்பாங்க நம்ம எடுத்துக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும்? 90% பேஷண்ட்ஸு அவங்க குணமாயிட்டாங்கன்னா அவங்க திருப்பி அந்த டொபாக்கோ இல்லை ஆல்கோஹாலோ யூஸ் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் என்னோடய ப்ராக்டிஸில் நான் பார்த்ததில்லை. பட் அடிக்ஷன்னு வந்து இட்ஸ் எ சைக்கலாஜிக்கல் அண்ட் சைக்கியாட்ரிக் டிஸார்டர். அந்த அடிக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் நேற்று கூட ஒரு பேஷண்ட்டு பார்த்தேன். அவருக்கு உணவுக்குழா புற்றுநோய் இருக்குது. அவருக்கு தெரியும் உணவுக்குழா புற்றுநோய் வந்து, அவர் படித்தவர் தான், அவருக்கு தெரியும் உணவுக்குழா புற்றுநோய்க்கு ஸ்மோக்கிங்கு காரணம்னு அவருக்கு தெரியும். அப்போ இருந்தாலும் காலையில் என்ன 9 மணிக்கு பார்க்குறாருனா 8 மணிக்கு சிகரெட் பிடிச்சிட்டு தான் வராரு. அப்போ நான் அவர்கிட்ட இங்கே கேட்டேன், ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க நீங்கள்? அப்போ அவர் வந்து, நான் என்ன பண்ணுறது சார், என்னால் பிடிக்காமல் இருக்க முடியல. ஸோ அவருக்கு வந்து நம்ம சைக்காட்ரிஸ்ட்டோ இல்லை சைக்காலஜிஸ்ட்கிட்டையோ கவுன்சிலிங் பண்ணி அடிக்ஷன்னு சிஸ்டமேட்டிக்காக பண்ணோம். அதுவும் ஒரு நோய், எப்படி ஒரு புற்றுநோய் நோயோ அடிக்ஷனும் ஒரு நோய். அதுக்கு வந்து நம்ம அடிக்ஷனுக்கு என்ன உதவி பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணணும். புற்றுநோய் இல்லாத சமூகத்தை உருவாக்க முடியுமா? அதுக்கு என்ன அவேர்னஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க டாக்டர்? புற்றுநோய் இல்லாத உலகம் வந்து யூட்டோப்பியன் வேர்ல்டு. யூட்டோப்பியன்னா அது கற்பனையில் தான் நம்மளால் அது பண்ண முடியும். நம்மளால் பண்ண முடிஞ்சது சில தடுப்பூசிகள்னால புற்றுநோயை தடுக்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் சர்வைக்கல் கேன்சருக்கு இப்போ கவர்மெண்ட்டு மில்லியன்ஸ் ஆஃப் ருப்பீஸ் செலவு பண்ணி ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அது மக்கள் விழிப்புணர்ச்சியோட அவங்க பெண் குழந்தைகளை போய் அந்த தடுப்பூசி போட்டுக்கிறதுக்கு ஒத்துக்கணும். இப்போ ஒத்துழைச்சாங்கன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கம்மியாகும். அதே மாதிரி நம்ம இப்போ ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் இப்போது நம்மளோட யுனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்லேயே அது இன்க்ளூடடு. அதனால் லிவர் கேன்சர்ஸு கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி பல கேன்சர்களை நம்மளால் வந்து தவிர்க்க முடியும், இல்லை குறைக்க முடியும். ஸ்மோக்கிங் பண்ணாமல் இருந்தோன்னா எல்லா லங் கேன்சரும் போயிடாது, பட் அட்லீஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த லங் கேன்சர் வரதை நம்ம தவிர்க்கலாம். பட் அகெயின் எல்லாரையும் ஸ்மோக்கிங் நம்மளால் நிறுத்த முடியுமா? நான் சொன்ன மாதிரி அடிக்ஷன் ஃபேக்டர்ஸு நம்மளால் ட்ரீட்மெண்ட்டு வரவங்களுக்கு நம்ம அந்த அடிக்ஷன் கொடுக்கலாம். வராமல் பிடிச்சிருக்கவங்கள நம்மளால் போய் ரூல்ஸ் போட்டு நிறுத்த முடியாது. அதே மாதிரி என்வைரன்மெண்டல் ஃபேக்டர்ஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம வண்டிகள் யூஸ் பண்ண தான் போகிறோம், பிளாஸ்டிக் யூஸ்
என்னதான் கவர்மெண்ட் வந்து குறைக்க ட்ரை பண்ணாலும், ரெகுலேஷன்ஸ் இருந்தாலும் மக்கள் விழிப்புணர்ச்சி இல்லாமல் அதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா குறைக்க முடியாது. கார்பைடு போட்டு பழம் பழுக்கிறது, எல்லா ரூல்ஸும் இருக்குது. பட் அது அந்த மாதிரி பண்ணுறது மக்கள் தான். அவங்களுக்கே அந்த விழிப்புணர்ச்சி வந்து அதை நிறுத்தினாங்கன்னா தான் அந்த கேன்சர் எல்லாம் கம்மியாகும். இதெல்லாம் 100% முடியுமா கேட்டிங்கன்னா யூட்டோப்பியன் வேர்ல்டு, அதாவது ஒரு கற்பனை உலகத்தில் டெஃபினட்டாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம் சார். பட் நடைமுறையில் முடியும்னா அது மக்கள் கையில் தான். புற்றுநோய் சிகிச்சை ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது டாக்டர்? இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின்னு. பட் என்னால் முடிஞ்ச அளவு சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன். புற்றுநோய் ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவை மருந்துகள், அப்புறம் கருவிகள், டெக்னாலஜி. இப்போ மருந்துகள் எல்லாமே வந்து வெளிநாடில் தான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் பேட்டன்ட் இருக்கும். ஸோ அந்த புது மருந்து இன்ட்ரடியூஸ் ஆகும்போது அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேட்டஸ்ட் வந்து இம்யூனோதெரப்பி மருந்துகள் வந்து இப்போது வெளிநாடில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி R&D இன்வெஸ்ட் பண்ணி அவங்க ரிசர்ச் பண்ணி இப்போ ஒன்றா வெளியில் வருது. இப்போதைக்கு 3-4 இம்யூனோதெரப்பி மெடிசின்ஸ் இருக்குது. 20 இன்னொரு நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸில் வரப்போகுது. பட் ஒரு மருந்தும் ஒரு மாதத்துக்கே லட்சக்கணக்கில் செலவாகும். 2 லட்சம் 3 லட்சம், ஃபுல் ட்ரீட்மெண்ட் 10 லட்சம் 15 லட்சம் அந்த அளவு ஆகும். இதுக்கு காரணம் வந்து ஆராய்ச்சி வந்து வெளிநாட்டில் பண்ணி கண்டுபிடிக்கிற மருந்துகளை நம்ம அங்கேருந்து நம்ம இங்கே வாங்கும்போது அது எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ரெண்டாவது காஸ்ட்டுக்கு காரணம் வந்து டெக்னாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியேஷன் எடுத்துக்கோங்க. ரேடியேஷன் மெஷின் நம்ம ஹாஸ்பிட்டலில் லேட்டஸ்ட் ரேடியேஷன் மெஷின் ஹையஸ்ட் மாடல் தான் வாங்கியிருக்கிறோம். கஸ்டம்ஸ் டியூட்டியோடு சேர்ந்து 25 கோடி ஆகுது. இந்த ரேடியேஷன் மெஷின் வந்து இந்தியாவில் ஒரே ஒரு கம்பெனி இப்போ தான் ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப ரீசெண்டாக தான் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அது இன்னும் வைடாக எந்த இடத்துலையும் பெருசாக இது இன்ஸ்டால் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணலை. ஸோ இப்போ நம்ம நாடில் ப்ரொடியூஸ் பண்ணாத போது வெளிநாடில் இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் டெக்னாலஜி நம்ம இம்போர்ட் பண்ணி மக்களுக்கு அது வழியாக ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கும்போது அது அந்த காஸ்ட்டு வந்து எதர் கவர்மெண்ட்டு பே பண்ணணும், இல்லை எங்கள் ஹாஸ்பிட்டல் மாதிரி டோனர் யாராவது பே பண்ணணும், இல்லைன்னா கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி பேஷண்ட்டு தான் பே பண்ணி ஆகணும் டெக்னாலஜி இம்போர்ட் பண்ணுறதுனால. மூணாவது எல்லா டெக்னாலஜி ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஜரிக்கு நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். அந்த டெக்னாலஜி ஆட்ஸ் டு த காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் லேப்ரோஸ்கோபி சிஸ்டம் நம்ம பின்ஹோல் சர்ஜரி, அதாவது கீஹோல் சர்ஜரி பண்ணுறோன்னா அதுக்கு ஆல்மோஸ்ட் 1 crore கிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் காஸ்ட் ஆகும். அது இல்லாமல் நம்ம ஒரு சர்ஜரிக்கும் ரன்னிங் காஸ்ட் இருக்குது. டிஸ்போசபிள் மெட்டீரியல் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் இம்போர்ட்டடு தான். ரொபாட்டிக் சர்ஜரி வந்திருக்கு. ரொபாட்டிக் சர்ஜரி மஷின்னு இந்தியாவில் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக ஒரு கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே இம்போர்ட்டடு. அந்த ரொபாட்டிக் சர்ஜரி மஷின் 20 கோடி ரூபாய். அது ஒரு கேஸுக்கும் ரன்னிங் காஸ்ட் அதேமாதிரி பல லட்சங்கள் ஆகும். ஸோ டெக்னாலஜி ஆட்ஸ் டு த காஸ்ட். நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம், டெக்னாலஜி மஸ்ட்டா சார்? சில இடத்துல மஸ்ட்டு. ரேடியேஷன் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு டெக்னாலஜி மஸ்ட்டு. அந்த அட்வான்ஸ்டு மெஷின்னால் சைடு எஃபெக்ட்ஸ் கம்மி பண்ண முடியுது. ரேடியேஷனுக்கு வேறு வழி இல்லை, நம்ம தான் யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொபாட்டிக் சர்ஜரி அது மஸ்ட்டா சார்? அது இருந்தால் தான் க்யூர் பண்ண முடியுமா? அப்படி கிடையாது. சில கேன்சர்களில் ரொம்ப யூஸ்ஃபுல்லு. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஸ்டேட் கேன்சரில் எந்தெந்த பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ணுறோமோ அப்போ ப்ராஸ்டேட் சர்ஜரிக்கு உலக லெவலில் ஆராய்ச்சி பண்ணி ரொபாட்டிக் சர்ஜரி யூஸ்ஃபுல்னு ப்ரூவ் ஆகிருக்கு. பட் அட்வான்ஸ்டு கண்ட்ரியிலே லைக் இங்கிலாண்டோ இல்லைன்னா அமெரிக்காவோ அந்த மாதிரி கண்ட்ரீஸில் கூட ஓப்பன் சர்ஜரி தான் காமனஸ்ட்டாக கேன்சருக்கு பண்ணுறாங்க. ஸோ மக்கள் வந்து அவங்க சக்தியை மீறி செலவு பண்ணி ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணால் தான் அவங்களுக்கு க்யூர் ஆகிறோன்னு நினைக்கிறாங்கன்னா அது கரெக்டான நம்பிக்கை இல்லை. ஓப்பன் சர்ஜரியும் ஸ்டாண்டர்டான ட்ரீட்மெண்ட்டு தான். லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியோ ரொபாட்டிக் சர்ஜரியோ அது வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஆக்குது அந்த சர்ஜரியை. பட் மூணுத்துலேயுமே மக்களுக்கு குணப்படுத்த முடியும் நோயை. டாக்டர், ஒரு பேஷண்ட்டுக்கு புற்றுநோய் வந்திருக்கு, கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, அந்த பேஷண்ட் எந்த அளவில் மன ரீதியாக பாதிக்கப்படுறாரு, அதை பற்றி சொல்லுங்கள். புற்றுநோய் வந்து ரொம்ப கொடிய நோய். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க. இந்த நோய் சொன்ன உடனே யாராக இருந்தாலும், படித்தவங்களாக இருந்தாலும் சரி படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க? ஃபிசிக்கல் டேமேஜ், அதாவது சில புற்றுநோய்கள் ரொம்ப வலி கொடுக்கும். இல்லை அவங்களோட ஃபேஸை மாற்றலாம். ஓரல் கேன்சர்னால் ஃபேஸ் முகபாவனை மாற்றலாம், இல்லை ஃபங்க்ஷன் மாற்றலாம். அவங்களால நடக்க முடியாது, இல்லை வயிற்று வலினாலும் அவங்க படுத்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபிசிக்கல் டேமேஜ் க்ரியேட் பண்ணுது. சாப்பிட முடியாமல் இருக்கலாம் உணவு குழாய் கேன்சராக இருந்தால். ரெண்டாவது,
சைக்கலாஜிக்கல் டேமேஜ், அதாவது மனம் ரொம்ப பாதிக்குது, அவங்களுக்கு பயம் வந்துடுது. நம்ம புற்றுநோய் வந்துடுச்சு, நம்மளுக்கு குணமாகுமா குணமாவாதா, இதை குணப்படுத்துறது கீமோதெரப்பி எடுக்கணும்னு சொல்கிறாங்களே, அதனால் நம்மளுக்கு என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும், ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்களே, அதனால் என்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். மூணாவது ஃபைனான்ஷியல் இம்பேக்ட். புற்றுநோய் நீங்கள் சொன்ன மாதிரி புற்றுநோய் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. கவர்மெண்ட்டு ஃப்ரீயாக கொடுத்தாலும், காப்பீடு திட்டங்களில் ஃப்ரீயாக கொடுத்தாலும் 70% மக்கள் வந்து ப்ரைவேட்டில் தான் போய் ட்ரீட் பண்ணணும்னு இனிஷியலி அட்லீஸ்ட் யோசிக்கிறாங்க. அப்படி புற்றுநோய் வந்துச்சு, நான் போய் பயத்திலே வந்து நான் பெஸ்ட்டு பாசிபிள் ஹாஸ்பிட்டலில் போய் நான் ட்ரீட் பண்ணிப்பேன், எவ்வளோ செலவானாலும் நான் கடன் வாங்கி அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அந்த மனப்பக்குவத்தினால நிறைய ஃபைனான்ஷியல் லாஸ், ஃபைனான்ஷியல் ரூயின்னு இல்லை கடன் ஆயிடுறாங்க அவங்க. நாலாவது வந்து இட் அஃபெக்ட்ஸ் மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்து. எடுத்த உடனே இது ஏன் எனக்கு வந்தது, நான் சாமி கும்பிட்டுட்டு தானே இருக்கிறேன், நான் எந்த பாவமும் பண்ணல, ஏன் கடவுள் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு ஒரு விரக்தி வருது. மென்டலி ரொம்ப பயம், நான் சொன்ன மாதிரி பயத்தில் இருக்கிறாங்க. இப்போ வந்து மென்டல் ஸ்ட்ரென்த்து, இப்போ பேஷண்ட்டுக்கு வந்து எடுத்த உடனே பயந்துடுறாங்க. பயம் வந்து பயங்கரமாக அவங்கள தூங்க முடிய மாட்டுது. அப்புறம் எனக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு பயம், நோய்க்கு பயம். இதுக்கு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் டீம் வச்சுருக்கிறோம். அந்த கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டு அப்புறம் சப்போர்ட் குரூப், அதாவது இதுக்கு முன்னாடி கேன்சர் வந்து குணமானவங்க, அவங்க வந்து பேஷண்ட்ஸை கவுன்சில் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டில் ஹேண்ட்ஹோல்டு, அதாவது கையை பிடிச்சி இந்த ட்ரீட்மெண்ட்டில் தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுறாங்க. ஸ்பிரிச்சுவல் யோகா இல்லைன்னா ரிலிஜன் அப்ராப்ரியேட் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் பேஷண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம். அதனால் அவங்க வந்து விரக்தி இல்லாமல் ஏதோ ஒரு நம்பிக்கையில் இந்த ட்ரீட்மெண்ட் அவங்க கிராஸ் பண்ணுறதுக்கு, கஷ்டமான ஃபேஸை கிராஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது. டாக்டர், நீங்கள் மெடிக்கல் டைரக்டராக இருக்க இந்த ஸ்ருங்கேரி சாரதா ஈக்விட்டாஸ் மருத்துவமனை நிறுவப்பட்டதான நோக்கம் என்ன டாக்டர்? ஈக்விட்டாஸ் பேங்க் வந்து எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கலாம், ரொம்ப வருஷமாக இருக்குது, 2007 தொடர்ந்த பேங்க்கு. ஸோ இந்த பேங்க் வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் வழியாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. அப்போ மெடிக்கல் கேம்ப்ஸும் ஒன் ஆஃப் தேர் மெயின் ஆக்டிவிட்டீஸாக இருந்தது. அந்த மெடிக்கல் கேம்ப்ஸில் அவங்க கேன்சர் ஸ்க்ரீனிங் பண்ணாங்க. அப்போ ஸ்க்ரீனிங் பண்ணப்போ கண்டுபிடிச்ச கேன்சர்ஸு ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பும்போது அப்போ எவ்வளோ அந்த மக்களுக்கு காஸ்ட்லி ஆகுதுன்னு அப்போ ரியலைஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து இந்த மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு, கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு அஃபோர்டபுள் காஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு அவங்க சிங்கேரி மட்டோட ஜாயின் பண்ணி சிங்கேரி மட்டு லேண்டும் கொஞ்சம் மணியும் கொடுத்தாங்க. மீதி அமௌண்ட்டு பில்டிங் கட்டுறதுக்கும் எல்லாம் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கும் ஈக்விட்டாஸ் பேங்க்கு டொனேட் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டல் செட் பண்ணாங்க. இந்த ஹாஸ்பிட்டலோட முக்கியமான பிரின்சிபல் என்னன்னா, ஏழையோ பணக்காரனோ எல்லாருக்கும் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் கொடுக்கணும். காசு இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ட்ரீட்மெண்ட்டு, கேன்சர் மாதிரி ஒரு கொடிய நோயினால் அஃபெக்ட் ஆகக்கூடாது, ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விடக்கூடாது. இதுதான் நம்மளோட எய்மு. எந்த மாதிரியான காப்பீடு திட்டங்கள் மூலம் இந்த மருத்துவமனையில் சிகிச்சை கொடுக்கப்படுது டாக்டர்? காப்பீடு திட்டங்கள் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் இருக்குது, அப்புறம் கவர்மெண்ட் இன்சூரன்ஸ், அதாவது முதலமைச்சர் காப்பீடு திட்டம், பிரதமர் காப்பீடு திட்டம், 2 காப்பீடு திட்டம் மெயினாக இருக்குது. ப்ரைவேட் இன்சூரன்ஸ் வந்து எல்லாரும் இன்சூரன்ஸ் வச்சுருக்கிறவங்கலாம் பணக்காரங்கன்னு நம்ம அசியூம் பண்ண முடியாது. இப்போ ஐடி கம்பெனியில் ஒரு 30,000 ரூபாய்க்கு ஸ்டார்டிங் வேலையில் இருக்கிறவங்களுக்கு அவங்க கம்பெனி வந்து 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் தான் இன்சூரன்ஸ் கொடுக்குது அவங்க குடும்பத்துக்கு. அந்த 3 லட்சத்திலோ 5 லட்சத்துலேயோ இப்போ கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி மக்களும் கஷ்டப்படுறாங்க, நடுத்தர மக்களும் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ் கம்பேர் பண்ணால் அதில் பாதி விலையோ இல்லை அதோட கொஞ்சம் குறைவான விலையிலையோ தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ எல்லா ட்ரீட்மெண்ட், அதாவது சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியேஷனையும் 3த்தையும் அவங்களோட இன்சூரன்ஸ் லிமிட்டுக்குள்ளே ஃபிட் பண்ணுறதுக்கு நம்ம உதவி பண்ணுறோம். இந்த ப்ரைவேட் இன்சூரன்ஸ் இல்லாதவங்க காப்பீடு திட்டம், அதாவது முதலமைச்சர் காப்பீடு திட்டமோ இல்லை பிரதமர் காப்பீடு திட்டம் கார்டு வச்சுருந்தா அவங்களுக்கு அந்த காப்பீடு திட்டம் வழியாக ஃபுல்லி ஃப்ரீயாக பண்ணுறோம். இப்போ சில மக்கள் வந்து காப்பீடு திட்டம் கார்டும் இல்லாமல் ஆனால் ஃபைனான்ஷியலி கொஞ்சம் அஃபோர்டு பண்ண முடியாமல் இருந்தாங்கன்னா அவங்க ஃபேமிலி இன்கம்மை நாங்கள் கேல்குலேட் பண்ணி பேஸ் பண்ணி 25% இல்லை 50% இல்லை 75% இல்லை ஃபுல்லி ஃப்ரீ 4 கேட்டகரியாக பிரித்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். பொதுவாக இந்த பரம்பரை கேன்சர்லாம் வரும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அது என்ன மாதிரியாக கேன்சர்லாம் வரும் டாக்டர்? அதுக்கு எப்படி நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். சில கேன்சர்கள் வந்து ஃபேமிலியில் அதாவது அவங்களோட அப்பா இல்லை அவங்க அம்மா இல்லை அவங்க அப்பா கூட பிறந்தவங்க, அம்மா கூட பிறந்தவங்க, இல்லை தாத்தா பாட்டி
அவங்க கூட பிறந்தவங்க ஃபஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ்னு சொல்லுவோம், இல்லை செகண்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ், அவங்களுக்கெல்லாம் இருந்ததுன்னா பேஷண்ட்டுக்கு, அதாவது இப்போது பேரனுக்கோ இல்லை பையனுக்கோ வர ரிஸ்க் அதிகம். இது எப்படி வந்து நம்மளால் சொல்ல முடியுதுன்னா, இது நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்து இதெல்லாம் கண்டுபிடிச்சது. இதில் சில கேன்சர்ஸ் வந்து அந்த மாதிரி வருது. பிரெஸ்ட் கேன்சர், அது வந்து அவங்க அம்மாக்கோ இல்லை அவங்க கிராண்ட்மதருக்கோ இல்லை ஆண்டிக்கோ இருந்ததுன்னா அவங்க பேத்திக்கு வந்து இருக்கிற வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதனால் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர் இருந்ததுன்னா அவங்க வந்து மேமோகிராம் கம்பல்சரியாக ஒரு 40 வயசோ இல்லை 50 வயசு மேலேக்கோ அவங்க மேமோகிராம் பண்ணிக்கிறது வந்து நல்லது. அதே மாதிரி பெருகுடல் கேன்சரும் ஃபேமிலி பரம்பரையாக டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயே 2 சிண்ட்ரோம்ஸ் இருக்குது. ஃபெமிலியல் அட்னோமேட்டஸ் பாலிபோசிஸ் கோலைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெருகுடல் முழுசாக பாலிப்ஸ் இருக்கும், அந்த நோய் ஒன்று இருக்குது. இன்னொன்று HNPCCன்னு சொல்லுவோம், அந்த நோய் ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த மாதிரி நிறைய பேருக்கு கேன்சர் இருந்ததுன்னா அவங்க முன்னோர்களுக்கு அவங்க டெஸ்ட்டுக்கு வந்தாங்கன்னா நம்ம எதர் ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணி கண்டுபிடிக்கலாம், இல்லை பெருகுடல் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் இது ஏன் நம்ம சொல்கிறோன்னா, அவங்க எல்லாருக்கும் வராது. லைக் அவங்க அப்பாவுக்கு வந்து ஸ்டமக் கேன்சர் இருந்தது, அவங்களுக்கு வந்துடுமான்னு பயந்துட்டு வந்து கேட்பாங்க. சில கேன்சர்ஸ் மட்டும் இந்த மாதிரி பரம்பரையாக டிரான்ஸ்மிட் ஆகுது. அந்த மாதிரி உங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் கேன்சர் இருந்ததுன்னா, உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா, நம்ம ஹெரிடிட்ரி கேன்சர் கிளினிக்னு சொல்லிட்டு ஃப்ரைடேயில் நடத்துகிறோம். அப்போ அப்பாயின்மெண்ட் எடுத்து மீட் பண்ணால் அது நம்ம ரிஸ்க்கை ஸ்ட்ராட்டிஃபை பண்ணி சொல்லுவோம். நீங்கள் வெதர் ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணணுமா, இல்லை ஏதாவது ஸ்பெஷல் டெஸ்ட் பண்ணணுமா, நீங்கள் கேன்சர் ரிஸ்கில் இருக்கிறீங்களா, இல்லை நீங்கள் பயப்படவே வேணான்னு நம்ம ரீஅஷூரன்ஸ் அட்லீஸ்ட்டு சொல்லி அனுப்பலாம். இப்போ ஒரு பேஷண்ட் வந்து எனக்கு கேன்சர் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணணும்னு வராங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான டெஸ்ட்லாம் எடுப்பீங்க? ஒருவேளை அவங்களுக்கு கேன்சர் இருந்தால் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்பீங்க? இது ரொம்ப ப்ராடான கேள்வி. நான் வந்து ஒரே ஒரு கேன்சரை வச்சு நான் வேணா உதாரணம் சொல்கிறேன். ஏன்னா அவங்க மற்ற கேன்சருக்கு வேறு கேன்சருக்கு வேறு டெஸ்ட்டு பண்ணோம். பட் இப்போ மலக்குடல் கேன்சர் அதுதான் நான் ஸ்பெஷலிஸ்ட்டு, அதனால நான் சொல்கிறேன். மலக்குடல் கேன்சர் ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்க சிம்டம்ஸ் என்னான்னு நம்ம ஃபஸ்ட்டு ஆராய்வோம். அவங்களுக்கு மலத்தில் ரத்தம் போகுது, இல்லைன்னா மலம் ஒழுங்காக வரமாட்டுது, ரத்த சோவை இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம், வலிச்சு மோஷன் போகுது, அது மாதிரி ஒரு சிம்டமோடு வருவாங்க. அந்த சிம்டம் வந்த உடனே இன்னும் அதை டீட்டெயிலாக நம்ம கேட்டுட்டு அவங்கள பரிசோதனை பண்ணி பார்ப்போம். அவங்கள பரிசோதனை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு அப்ராப்ரியேட் டெஸ்ட் பண்ணுவோம். இந்த டெஸ்ட்டுகளை 2 விதமாக டிவைட் பண்ணுவோம். ஒன்று கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட், அதாவது அவங்களுக்கு கேன்சர் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம எண்டோஸ்கோப்பியோ கொலனோஸ்கோப்பியோ பண்ணிவிட்டு அதை பயாப்சி எடுத்துகிட்டு கன்ஃபார்ம் பண்ணுவோம் அவங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு. 2வது டெஸ்ட் என்ன பண்ணுவோம், 2வது குரூப் ஆஃப் டெஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ஸ்டேஜ் பண்ணுறதுக்கு, அதாவது இன்ன ஸ்டேஜில் கேன்சர் இருக்குது, அந்த மலக்குடலில் மட்டும் இருக்கா, இல்லை மலக்குடல்லேருந்து பக்கத்தில் லிம்ஃப் நோட்ஸுக்கு மட்டும் பரவி இருக்கா, இல்லை தூரமான ஆர்கன்ஸ் லிவரு லங்ஸ் அந்த மாதிரி எங்கேயாவது பரவி இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டெஸ்ட் பண்ணுவோம். எதர் சிடி ஸ்கேனு இல்லைன்னா பெட் ஸ்கேனுன்னு ஒரு ஸ்கேன் இருக்குது, அந்த ஸ்கேன் பண்ணுவோம். டாக்டர், இவ்வளோ நேரம் புற்றுநோய் குறித்த பல்வேறு கேள்விகள் சந்தேகங்களுக்கு ரொம்ப மக்களுக்கு பயனுள்ள வகையில் விளக்கம் அளிச்சிங்க. உங்களுடைய மருத்துவ சேவை தொடர்ந்து சிறக்க நாங்கள் வாழ்த்துறோம். நன்றி. ரொம்ப நன்றி. என்னோடய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மீடியாவுக்கு என்னென்னா, இந்த புற்றுநோயோட போர் வந்து ஒரு நாளில் ஒரு இன்டர்வியூவில் முடியாது. நீங்கள் ரெகுலராக ப்ரோக்ராம் பண்ணி மக்களுக்கு விழிப்புணர்ச்சி எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போய் சேர்த்தா தான் மக்கள் விழிப்புணர்ச்சியோட இந்த புற்றுநோயை எதிர்கொள்ள முடியும். செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.